ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம சத்தான சுண்டைக்காய் துவையல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை சிம்பிளாக எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அது இந்த கொரோனா டைமுக்கு நிறைய நம்மளை கசப்பு தோர்ப்பு இந்த மாதிரிலாம் தான் சாப்பிட்லான்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. அதனால் அந்த தொகையில் இந்த டைமில் நம்ம செஞ்சு சாப்பிட்டா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதுனால இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ சுண்டைக்காய் சீசன், அதனால் இந்த டைமில் நம்ம வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த டைமில் எல்லோரும் வாங்க அதை யூஸ் பண்ணுங்கள். வாங்க அந்த எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் கடுகு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நான் ஒரு மாங்காய் சின்ன சைஸை எடுத்து அதில் 1 சைடை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இது ஒரு டேஸ்ட்டுக்காக இந்த மாங்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன். இது புது டைப்பாக அரைச்சிருக்கிறேன். 2வது 100 கிராம் சின்ன வெங்காயம், 3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சுண்டைக்காவை பாதியாக கட் பண்ணி ஒரு 100 கிராம் வர அளவுக்கு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அதில் கடுகு ஃபஸ்ட்டு போட்டுட்டு பொரியட்டன்னுட்டு வெயிட் பண்ணுவோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பை போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். உளுந்து கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இந்த அளவுக்கு செவந்தால் போகிறோம். இப்போ அதில் நம்ம இஞ்சி கருவேப்பிலையை ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் வதக்கலாம். இஞ்சியும் கருவேப்பிலையும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதில் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு அதே சும்மா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் சேர்த்து அதில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நம்ம ஒரு பிளேட்டில் எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் தான் நம்ம இப்போ சுண்டைக்காவை போட்டு வதக்க போகிறோம். அதனால் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ அந்த எண்ணெயிலே நான் அந்த சுண்டைக்காவை தண்ணியை வடிச்சிட்டு போட்டு வதக்க போகிறேன். சுண்டைக்காய் வதங்குற டைம் நம்ம இப்போ பச்சை கலராக அதை போடுவோம். அந்த பச்சை கலர் ஒயிட் கலராக மாறுற வரைக்கும் நம்ம அதை வதக்கி எடுத்துக்கணும். அதுதான் அதுக்கு உண்டான டைமு. இந்த சுண்டைக்காய் இந்த டைமில் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நிறைய பேர் இப்போ இதுக்கு புளி சேர்த்துருப்பாங்க. நான் புளிக்கு பதிலாக மாங்காய் சேர்த்து இதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதனால் இந்த சட்னி அரைச்சி பாருங்கள். இப்போ சுண்டைக்காவும் வெள்ளை கலர் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம முதல்ல எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பு அந்த மிளகா அதெல்லாம் மிக்சியில் போட்டு சுண்டைக்காவையும் அது கூட சேர்த்து இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு குறைன்னு ஒரு பாதி அளவுக்கு அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் மாங்காவை ஆட் பண்ணி திருப்பி ஒரு சுற்றி எடுக்க போகிறோம். இப்போ நான் சுண்டைக்காய் அந்த பருப்பு அதெல்லாம் போட்டு மிக்சியில் அடிச்சிருக்கேன். இப்போ குறைன்னு அரைச்சப்பறம் இப்போ அந்த மாங்காவை ஆட் பண்ணி அது திருப்பியும் அதே அளவுக்கு சும்மா ரொம்ப மசி இல்லாமல் அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சட்னிக்கு தேவையான உப்பை போட்டுக்கணும். இப்போ அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியை எங்கள் வீட்டில் அன்றைக்கி தான் பண்ணேன். அன்றைக்கி பண்ண உடனே காலி பண்ணிட்டாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு. அதனால் இந்த டேஸ்டியான சுண்டைக்காய் சட்னி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.